தங்கவயலின் இன்றைய செய்தி. Mono. ஆடி மாதம் என்றால் உலகை ஆளும் அம்மனின் கோடான கோடி அற்புதங்களை கண்டு மெய் சிலிர்த்து அம்மனுக்கு அலங்கார படையல் படைத்து தீ மிதித்தல், தீச்சட்டி ஏந்துதல், மண் சோறு இது போன்று அம்மனின் பக்தர்கள் அம்மனுக்கு வேண்டிய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். அந்த வகையில் தங்கவயல் கோரமண்டலின் வெசிம் பிளாக் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடை திருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியானது அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் திரு வி கமலநாதன், பிஜேபி வைஸ் பிரசிடென்ட் கோலார் டிஸ்ட்ரிக்ட், திரு BVM மகேஷ், XZP ஜெனரல் செக்ரட்டரி கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிஜேபி, திரு கிரண்குமார் ரெட்டி, TKR ஃபவுண்டேஷன் ஊடி பெங்களூர், திரு கணேஷ் பில்டர் ராகவி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட், திரு நாமதேவன் BEML மற்றும் 4ஆம் வார்டின் நகரமன்ற உறுப்பினர் திரு வேணி பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வந்து அந்த ஆளுக்கு ஒரு அருள்வா கொடுத்தா ஏதோ செலவு பண்ணுவது அவங்க மனசு திருப்தியா இருக்கும்.
நம் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் மண்ணின் மைந்தன் ஸ்ரீ கமல்நாதன் சார் அவர்களை ஆலயத்தின் சார்பாக வரவேற்று மற்றும் நம்முடைய வட்டத்துடைய பெரியவர் திரு நம்முடைய வரவேற்று திருமிகு அனில்குமார் வரவேற்கிறோம். ராமகுமார் ராமச்சன்பேட் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சதீஷ் கவுடா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் சொல்றதுல கொரோனா ಸ್ವಲ್ಪ ವೈಡ್ இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.